அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போதைப்பொருள் கடத்தல் சர்வதேச கும்பல் தலைவர் ஜாபர் சாதிக்கோடு உள்ள தொடர்பு இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே எப்போது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவார்கள் என்பதை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாபர் சாதிக் டெல்லியிலே கைது செய்யப்பட்ட 3 பேர்களும் கொடுத்த அந்த வாக்குமூலம் இன்றைக்கு ஊடக செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இதனால் நிலைகுலைந்து போயிருக்கிற திமுகவுடைய கூடாரம் போதைப்பொருள் நடமாட்டத்தால் மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு திமுகவே முழுமுதற் காரணம். அதற்கு தார்மீக பொறுப்பேற்று மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரது வாரிசு அரசியல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக மாறியிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி தமிழகம் சீரழியும் நிலை ஏற்படும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த பொறுப்பிலே இன்றைக்கு தமிழகத்திற்கு எச்சரிக்கை மணி அடித்து வந்தார்கள். ஆனால் சட்டசபையிலே எச்சரிக்கை மணி அடிக்கின்ற போதும் மக்கள் மன்றத்தில் எச்சரிக்கை மணி அடிக்கின்ற போதும் அதை அலட்சிய போக்கோடு கடந்து சென்றது ஆளுகிற திமுக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு திமுக தான் அதில் முழு பங்குதாரியாக இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வதேச போதை கும்பல் கடத்தல் தலைவன் ஜாபர் சாதிக் கொடுத்த வாக்கு மூலம் இன்றைக்கு நம்மையெல்லாம் நிலைகுலைய செய்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார். எங்கே செல்லுகிறது தமிழகம்? எங்கே செல்லுகிறது தமிழக இளைஞரின் எதிர்காலம்? எங்கே செல்லுகிறது மாணவ சமுதாயத்தின் எதிர்காலம்? எங்கே செல்லுகிறது இந்த நாட்டின் நம்பிக்கை என்பதையெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே எடுத்து வைத்து வருகிறார். திமுக கட்சியை சேர்ந்த ஜாபர் சாதிக் சமீபத்திலே போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் NCBயால் கைது செய்யப்பட்டார்கள். இவர் 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு 45 முறை போதைப்பொருள் கடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை திமுக தொடர்போடு திரைப்பட தயாரிப்புக்கும் அதோடு மட்டுமல்லாமல் ஹோட்டல் நடத்துவதற்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் பணம் அளித்துள்ளதாக இன்றைக்கு NCB அதிகாரிகள் ஜாபர் சாதிக் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். உதயநிதி அறக்கட்டளைக்கும் பணம் கொடுத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கும் அவர் திமுகவிலே நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதற்கும் இப்போது வாக்குமூலத்திலே அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஜாபர் சாதிக் DGPயோடு நற்சான்றிதழ் பெற்றுள்ளார். முதல்வர் மற்றும் உதயநிதியை சந்தித்து நிதி அளித்துள்ளார். முதல்வர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இயக்கிய படத்திற்கு போதைப்பொருள் விற்பனை வாயிலாக கிடைத்த முழு செலவையும் அவர் வழங்கியுள்ளார். இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும். போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை வைத்து திமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதாக அதிர்ச்சி செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு திமுகவே முழுவதற்கு காரணம். எனவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் மகன் வாரிசு அரசியல் அமைச்சர் உதயநிதி அவர்களும் தங்கள் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே புரட்சி தமிழையா எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசிலே மக்கள் தும்பினால் கூட
எடப்பாடியார் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்புவார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக. ஆனால் இன்றைக்கு தமிழக மக்களின் தலையிலே இடியே விழுந்திருக்கிறது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று எப்பொழுது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய ராஜ்பவன் செல்ல இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அந்த செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழர்கள் தலையிலே இடிபோல் விழுந்திருக்கிற இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யம், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்டு வந்த சாபர் சாதி, இவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் 11/3/2004 2 தினங்களுக்கு முன்பாக கைது செய்தனர். இன்றைக்கு 7 நாள் காவலிலே எடுத்து விசாரித்து வருகின்றனர். சென்னை பர்மா பஜாரிலே திருட்டு சீடி விற்றுக் கொண்டிருந்த ஜாபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உதவியது யார்? உதவியது திமுக தான் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அப்படியென அவரிடம் என்ன திமுக பரிசாக பெற்றது? கொடி பிடித்தாரா, அல்லது கொள்கை முழக்கமிட்டாரா, அல்லது கட்சிக்காக சிறை சென்றாரா, அல்லது கட்சிக்காக போராடினாரா, அல்லது கட்சிக்காக சாதனை விளக்க கூட்டம் நடத்தினாரா, கட்சி தொண்டர்களுக்காக பாடுபட்டாரா? நிச்சயமாக இல்லை. ஆகவே திமுக தொண்டர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். போதைப்பொருள் சர்வதேச கடத்தலிலே கிடைத்த பணத்தை திமுகவிடம் கொடுத்தார். அங்கே திமுகவுடைய மையப்புள்ளியிலே அதிகார மையத்தோடு நேரடி தொடர்பிலே வர முடியும் என்பதை ஜாபர் சாதிக்கினுடைய தொடர்பு இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் சாம்ராஜ்யத்திற்கு பின்னணியிலே இன்றைக்கு திமுக இருந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகவே முதல்வர் குடும்பத்தோடு அவர் நெருக்கம் காட்டிய காரணம் என்பதையும், தன்னுடைய சொகுசு காரிலே திமுக கட்சி கொடியை கட்டி அந்த பதவியை சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுக்கு அவர் பயன்படுத்தினார் என்று தன் வாக்குமூலத்திலே தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. 3 ஆண்டுகளிலே நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 45 முறை போதைப்பொருள் கடத்தி உள்ளேன். இதன் வாயிலாக 5250 கோடி வருவாய் ஈட்டியுள்ளேன் என்று வாக்குமூலம் அளித்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த பணத்திலே திமுக மையப்புள்ளி அதிகார மையம் குடும்பத்திற்கு நான் அளித்திருக்கிறேன். இதைவிட வெட்கக்கேடு. அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி அளித்தவுடன் நான் பதவி பெறுவதற்காகவும் அரசியல் கட்சியிலே பொறுப்பு பெறுவதற்காகவும் 1 கோடி ரூபாய்களை கொடுத்து நான் ஏமாறப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தலைவன் ஜாபர் சாதிக்கே ஏமாற்றுகிற வித்தகர் திமுக கட்சியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே போகிறது தமிழகம், எங்கே போகிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பெயரோடு சேர்த்து சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிஎம்கே என்று தன்னுடைய பெயரோடு சேர்த்து எக்ஸ் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிஎம்கே என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி விலகுவார், வாரிசு அரசியல் அமைச்சர் பதவி விலகுவார் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற முகமாக தமிழகம் முழுவதும் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, நாளையே சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்தாலும் மீண்டும் முதலமைச்சராக அரியணையிலே அலங்கரிக்க இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கு இணங்க களம் காண்போம். இளைய சமுதாயமே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். மாணவர் சமுதாயமே, அணிதிரண்டு வாரீர் வாரீர். இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யத்திற்கு துணை போன திமுகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிற வரை, போதைப்பொருள் கடைசி துளி இருக்கிற வரை போராடுவோம் போராடுவோம், அதிலே வெற்றி காண்போம் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய சூழலை நிறைவேற்ற நாம் அர்ப்பணித்து படை திரட்டுவோம், படை நடத்துவோம், வெற்றி காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.